பங்கு கொள்ளவும், இஸ்லாமியர்களுடைய ரமலான் நோன்பு நிகழ்ச்சிகளிலே இந்துக்கள் பங்கேற்கவும், தேவாலயங்களிலே கர்த்தருடைய உபதேச மொழிகள் ஜெபிக்கப்படுகிற இடத்திற்கும் அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடினால் அதிலும் பங்கேற்கவுமான ஒரு நல்லிணக்கம் இதுவரை திகழ்ந்து வந்திருக்கிறது. அது பாழ்பட்டு போய்விடக் கூடாது. அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நம் வருங்கால தலைமுறையினுடைய வாழ்வு சீரழிந்து போகும். ஆகவே நாம் சக மனிதர்களாக சமத்துவம் பேணி வாழ்வோம். இளைய தலைமுறையில் முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 2ஆம் தேதி மலைக்கோட்டை நகர் கூட்டத்தில் என்னை வழியனுப்புவதற்காக பேசுகிற போது குறிப்பிட்டாரே, போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ், அஞ்சல் தலை அளவிலே இருக்கக்கூடிய போதைப் பொருள் நாக்கிலே தடவிக்கொண்டால் மிருக உணர்ச்சியை உடம்பிலே ஏற்படுத்தும். நாசியிலிருந்து வாசனை வராது, கண்டுபிடிக்க முடியாது. அது LSD மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, கொக்கைனாக இருந்தாலும் சரி, பிரவுன் சுகராக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் நான் மிகுந்த மனநடுக்கத்தோடு சொல்லுகிறேன், கல்லூரிகளுக்குள்ளே நுழைந்து விட்டது, பள்ளிகளுக்குள்ளே நுழைந்து விட்டது. நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் கற்புக்கரசி கண்ணகியும் காரைக்கால் அம்மையாரும் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் நம் தங்கைகள், நம் குலக்கொடிகள் சிலர் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாவதை கேள்விப்படுகிற போது நெஞ்சம் பதறுகிறது. அந்த போதைப் பொருளை உட்கொண்டதால் தான் மனிதனே உணர்ச்சி வரைந்து மிருகத்தனமான எண்ணங்கள் எழுந்து கொங்கு மண்டலத்திலே ஒரு பெண் 4 பேரால் படுநாசமாக்கப்பட்டாள். 4 பேரும் அந்த போதைப் பொருளை அறிந்திருந்தார்கள். இவற்றை தடுப்பதற்கு நாம் அனைவரும் முயல வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். புதிய சட்டங்களை சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்காலத்திலே கொண்டு வருவார்கள். போதைப் பொருள் வைத்திருந்தால் இத்தான் கடைகளில் தான் அது இருந்து விநியோகிக்கப்படுகிறது, அதற்கு இத்தனை ஆண்டு சிறை என்ற தண்டனையும் அறிவிக்கப்பட்டு இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்திலே இருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முன்வாருங்கள் என்று நான் வழங்குகிற தாய்மார்களையும் நான் போற்றுகிறேன்.